பர்ஃபெக்ட் சேனல் வியூவர்ஸ் எப்படி இருக்கீங்க? நம்மளோட டிஃப்ரெண்ட்டான காம்போஸ் எல்லாம் ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனோட வந்திருக்கும். அதில் ஒரு ஐட்டம், ஃபர்ஸ்ட் ஐட்டமாக நான் உங்களுக்கு காமிக்க போகிறது பலாக்கொட்டை பொரியல். பலா சொலையிலிருந்து பலாக்கொட்டையை யூஸ்வலி நிறைய பேர் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க, சமைக்க மாட்டாங்க. ஆனால் அதில் இருக்கிற விட்டமின்ஸை பார்த்தீங்கன்னா அதை வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ரிச்சாக இருக்குது. அதே மாதிரி இது ஆன்டி டயாபெட்டிக்கும் அப்புறமேட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை நம்ம தூக்கி போடாமல் அதை குயிக்காக பண்ணணும். ப்ரோட்டீனும் ஃபுல்லாக இதில் இருக்குது. அதுக்காக இந்த ரெசிபியை உங்களுக்கு காமிக்க போகிறோம். இப்போது நான் ஒரு 25 பலாச்சொலையிலிருந்து கொட்டை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு சின்ன கப் நிறைய தேங்காய். தாளிக்கிறதுக்கு தேங்காய் வேணாம்னு நினைக்கிறவங்க போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வேணும்னா அது ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால டேஸ்ட்டுக்காக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கடுகு, 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, சால்ட் தேவையான அளவு. நாங்கள் இதில் வந்து ஹிமாலயன் சால்ட் வச்சுருக்கோம், இன்னும் பெட்டராக இருக்குன்றதுக்காக. உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பொடி வந்து காஷ்மீரி சில்லி பொடி, அதுதான் நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுறோம். அது வந்து லெஸ் காரமாக இருக்கும், டேஸ்டி ஃப்ளேவரோடு இருக்கும், கலரோடு இருக்கும். அதுக்காக 1 டீஸ்பூன் வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் வந்து சென்னா தால், அப்புறம் தாளிக்கிறது அதை மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கருவேப்பிலை வச்சுருக்கோம், 1 கை நிறைய. அவ்வளோதான். இதுக்கு நம்ம இப்போ செய்ய போகலாம். இது ஒரு 2 விசில் மினிமம் வைக்கணுங்க, அப்போ தான் வந்து நல்லா வேகும். அதனால 2 விசில் வைங்க. வேக வச்ச பலாக்கொட்டையை எடுத்து தாளிச்சாச்சு. எவ்வளோ சத்தான ஹெல்த்தியான பலாக்கொட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷம் தான் இது. 3 விசில் சத்தம் வைக்கணும். அதுக்கப்புறம் இவ்வளோ கலர் இருக்குன்னு பார்க்குறீங்க. அது காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணதுனால. ஆனால் காரம் இருக்காது. ப்ரோட்டீனோட நல்ல ஹெல்த்தியான ஃபைபர், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது. ரொம்ப நல்லதான ஒரு side dish for the combo ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பலாக்கொட்டை பொரியல் நம்மளோட காம்போவோட ஒரு டிஷ் ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். வீட் பண்ணாதீங்க, இனிமேல் பலாக்கொட்டையை தூக்கி போடாதீங்க.
இது மாதிரி செய்து குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. பெரியவங்களும் சாப்பிடலாம், ஏன்னா இந்த டயட்ரி ஃபைபர் ரொம்ப இருக்குது. அண்ட் டயபெட்டிக்காரர்களுக்கும் ரொம்ப நேரம் இது வயிற்றில் இருக்கிறதுனால லெஸ்ஸாக தான் உங்களுக்கு பசிக்கும். ரொம்ப நல்ல ஹெல்த்தியானது. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களோட சேனலை வியூ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.